வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாவ் பியூட்டி தமிழ். நீங்கள் இப்போ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வந்து கீர்த்தனா. நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து ஃபுல்லாக தூக்கி நம்ம ஒரு ஐ பேண்ட் மாதிரி போட்டுட்டு வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 4 ஸ்டெப்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்க்ரீன் அண்ட் வந்து லிப் பாம் போடுறது. ஸோ இதுதான் வந்து இந்த 4 ஸ்டெப்புமே ரொம்ப குயிக்காக வந்து பண்ணிடலாம். பார்க்க ரொம்பவே வந்து லாங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ரியல் டைமில் பண்ணும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ அவ்வளோ குயிக்காக வந்து இந்த ஸ்கிப்பெல்லாம் வந்து முடிச்சிடலாம். ஸோ கிளென்சிங்க்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யாவோட சாஃப்ரான் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரண்ட்டாக. நார்மல் ஸ்கின் டைப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகக்கூடிய ஒரு கிளென்சர். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பாதி வந்து முடிச்சிட்டேன். இது என்னோடய 4 to 5th பாட்டில் இது. ஸோ எல்லாமே வந்து முடிச்சு இது வந்து ரொம்ப இப்போ ரீசெண்டாக வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிருக்கேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். நான் ஸோ ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸை வந்து வெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு ஃபோம்லாம் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே வந்து வராது. ரொம்பவே மைல்டாக இருக்கும். எப்பயுமே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒன்று விட்டு நல்லா நோட் பண்ணணும். நம்ம இந்த நோஸ் கிட்டேயும் லிப்புக்கு கீழே சின் கிட்டே இங்கெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து மசாஜ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அங்கே தான் வந்து டர்ட் வந்து நிறைய இருக்கும். ஸோ நான் போயிட்டு வந்து ஃபுல்லாக ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ எதுனா வந்து இந்த மாதிரி குட்டியாக டவல் மாதிரி வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஃபேஸ் எப்பயுமே வந்து ட்ரை பண்ணும்போது டவல் மாதிரி யூஸ் பண்ணாமல் எதனாச்சும் வந்து காட்டன் ஷாலு இல்லைனா வந்து டிஷர்ட் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டவலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டோனிங் வந்து நீங்கள் போர்ஸ் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஓப்பன் கிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டோனர் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் வந்து டைட் பண்ணி லாக் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களாம் வந்து டோனர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து டோனர் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நான் மாய்ஸ்சரைசருக்கு வந்து போயிடுறேன். மாய்ஸ்சரைசருக்கு பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக நான் இந்த பான்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பாஸ்ட் ஒரு 6 to 7 மந்த்தாகவே நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய 3rd டப். இவ்வளோ பெரிய டப்பே நான் வந்து 3rd டப் வந்து காலி பண்ண போகிறேன். ஸோ இந்த டப்பை பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும் நான் எவ்வளோ வந்து காலி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதுவே வந்து முடிய போகுது ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் எடுத்து ஸ்கின்ல டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க.
ஸோ எப்பயுமே நம்ம ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது நம்ம நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணணும். இல்லைன்னா நம்ம நெக்கு மட்டும் ஒரு கலரில் இருக்கும், நம்ம ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ப்ராடக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் நெக்குக்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து கொஞ்சமாக வந்து ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணது கொஞ்சம் வந்து செட் ஆகட்டும். செட் ஆகினதுக்கு அப்புறமேக்கா வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் போடணும். நம்ம செட் ஆகிறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஸ்கின் வந்து பீல் ஆகுற மாதிரி வந்து ஃபீல் இருக்கும். நம்ம போட்ட ப்ராடக்ட் வந்து எதுவுமே ஃபேஸில் ஒட்டாமல் எல்லாமே வந்து பீல் ஆகி அப்படியே வர மாதிரி இருக்கும். இதை வந்து நான் நிறைய வாட்டி வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மேக்ஸிமம் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம டைம் கொடுக்காதனால தான் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளமே வந்து வருது. நானே இதை நிறைய வாட்டி ஃபீல் பண்ணி அப்புறம் இப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து நானே கற்றுக்கிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு மேக்ஸிமம் ஆச்சு வெயிட் பண்ணுங்கள். பட் 5 மினிட்ஸ் கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நல்லா உங்கள் ஃபேஸில் வந்து செட் ஆகும். ஸோ கொஞ்சம் நல்லா வந்து செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து செகண்ட் ப்ராடக்ட் வந்து மூவ் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலுமே இதே தான். நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டாலுமே இதே தான், சீரம் யூஸ் பண்ணாலுமே இதே தான். ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் கேப் வந்து விடுங்க. பேக் டு பேக் நம்ம வந்து ப்ராடக்ட் போட்டாலும் அந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாகவும் இருக்காது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்கில் அப்சர்வாக ஆகாது. நம்ம போகிறதே எல்லாமே சுத்த வேஸ்ட்டாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் கொடுக்க ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சமாக செட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தாலே வந்து தெரியும் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. இன்னும் நம்ம ஸ்கின் மேலேயே அந்த லேயர்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம கையில் வந்து அது வரும். அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கையில் வந்து வந்துடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ட்ரையான மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ண மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ல நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சன்ஸ்க்ரீன். நான் சன்ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்வாலஜிக்காவோட சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து இப்போ தான் வந்து புதுசாக வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றது எனக்கும் வந்து தெரியல. ஸோ யூஸ் பண்ணி பார்த்து நான் எப்படி இருக்குன்றதை வந்து நான் வேணால் தனியாக வேணால் ரிவ்யூ வேணால் ஆட் பண்ணுறேன். சன்ஸ்க்ரீன் எப்பயுமே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். 2 ஃபிங்கர் ரூல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஃபிங்கரில் வந்து நம்ம சன்ஸ்க்ரீனை வந்து போட்டுட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவான்டிட்டிக்காக தான், எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோன்றது நமக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே நெக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கி நான் இப்போ யூஸ் பண்ணுற வரைக்கும் ஒன்று என்ன அப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் காஸ்ட் இல்லை. அது வந்து ரொம்ப மேஜர் ப்ளஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஒயிட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை, அப்படியே வந்து வாட்டரியாக இருக்குது. அப்ளை பண்ண உடனே ஸ்கின்குள்ளே செம்மையாக அப்சர்வ் ஆகுது. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும். மற்ற சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்கின்க்கும் கொஞ்சமாவது வித்தியாசம் தெரியும். ஸோ இது அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. ரொம்பவே வந்து அப்படி செம்ம வாட்டரியாக இருக்குது. உடனே அப்சர்வ் ஆகிடுது ஸ்கின்குள்ளே. ஸோ ஸ்கின்னு வந்து எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அது ஃபுல்லாகவே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போங்க. அப்போ தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து டேனை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். வந்து ஃபஸ்ட்டு நல்லா சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டு ஸோ சன்ஸ்க்ரீன் செட் ஆகிட்டோடனே அவ்வளோதான். இந்த ஸ்கின் ஆக்சுவலாக வந்து எல்லா ஸ்டெப்புமே வந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு லிப் பாம் மட்டும் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ லிப் பாம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட லிப் பாம் தான். இதுவுமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். சன்ஸ்க்ரீன் மட்டும் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ
ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்க்க ரொம்ப லாங்காக இருக்கலாம், பட் அவ்வளோ நேரம் வந்து ஆகாது. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ரொம்பவே வந்து குயிக்காக வந்து முடிஞ்சிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட வந்து எடுக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும். இல்லைனா வந்து அந்த நான் சொன்னல ஸ்கின் பீலிங் வந்து இருக்கும். ஸோ இதை மட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து ப்ராப்பராக உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்க்க முடியும். ஸோ என்ன வேணால் ஸ்கிப் பண்ணுங்கள், சன்ஸ்க்ரீன் மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதே வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும்தான். ஸோ அதையும் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். வேறு ஒரு கண்டென்ட்லாம் வந்து பார்க்குறேன். பாய்.